நம்மளோட இந்த வாழ்க்கையில் ஒரு சில நம்பர்ஸ் குறையக்கூடாது. அப்படி குறைஞ்சா நமக்கு பிரச்சனை. ஒரு சில நம்பர் நமக்கு ஏறக்கூடாது. அப்படி ஏறினா நமக்கு பிரச்சனை. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது என்னுடைய நம்பர்ஸு. இது ஒரு சிலது குறைஞ்சு எனக்கு ஹார்ட் அட்டாக் கொடுக்குது. ஒரு சிலது ஏறியும் எனக்கு ஹார்ட் அட்டாக் கொடுக்குமோன்னு பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு சொல்லிட்டு என்னுடைய பதிவுகள் எல்லாமே பார்க்குற எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு நம்பிக்கை துரோகம், அதாவது எனக்கு மன உளைச்சல் கொடுத்த என்னுடைய உறவுக்காரங்க, என்னுடைய அக்கத்து பக்கத்துக்காரங்க, ஒரு சில ஃபேக் கமெண்டர்ஸ், இவங்க எல்லாரும் தான் காரணம். ஓகேவா? எனக்கு பிபி இன்னைக்கு இவ்வளோ இருக்குது. நானே ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு நான் பிபி செக் பண்ணேன். தெரியாதனமாக செக் பண்ணிட்டேன். இது என்னடா இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. என்ன ஆக போதோ தெரியல. சிபில் ஸ்கோர் வேறு குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த சிபில் ஸ்கோர் குறைஞ்சாலே பிரச்சனை தாங்க. ஏன்னா நான் 2015 பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருந்து லீஸு வீட்டுக்கு மாறணும். அப்போ எனக்கு அந்த லீஸு காசு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு காசு தேவைப்பட்டது. அப்போ என்னுடைய ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நான் கேட்குறேன் பேங்க்கில். ஹெச்டிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இல்லைங்க, அதனால் இங்கே நாங்கள் கோல்டு லோன் ப்ரொவைட் பண்ண முடியாது. சிபில் ஸ்கோர் அட்லீஸ்ட் ஒரு 350க்கு மேலே இருந்தால் தான் கோல்டு லோன்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆந்திரா பேங்க்கும் போயிருந்தேன். ஆந்திரா பேங்க்லேயும் எனக்கு கிடைக்கல. அதனால் அந்த ஆந்திரா பேங்க் அந்த சென்னை நகரில் அதுக்கு வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபின்கார்ப் பார்த்தேன். அங்கே போயிட்டு நான் வட்டி அதிகம், கோல்டு லோனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22% நான் எடுத்தவன். ஓகேவா? அதனால சிபில் ஸ்கோர் இல்லைன்னா எவ்வளோ பிரச்சனை பாருங்க. கோல்டை நம்ம அடமானம் வச்சோம், நம்மளோட பொருளை அவங்க கிட்ட கொடுத்தோம், வட்டியும் நம்ம எக்ஸ்ட்ராவாக அதிகமாக கட்டுறோம். ஸோ நான் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு நான் எடுத்ததே கோல்டு லோனு தான். 1,05,000 ரூபாய்க்கு மாதம் 5,800 ரூபாய் கட்டணும். 2 வருஷத்தில் தீக்கிற மாதிரி நான் போட்டிருந்தேன். அது பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 22% கிட்ட வந்தது. அதனால் ஒரு சிபில் ஸ்கோர் இல்லைன்னா எவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வைக்கணும். அதனால் நான் இது சொல்லிட்டு வரேன். அதுக்கப்புறம் நான் பார்த்து பக்குவமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா எல்லா கடனும் வாங்கி அதெல்லாம் அடைச்சி முடிச்சு. ஸோ எவ்வளவோ நான் நல்லா மெயின்டைன் பண்ணதுனால தான் எனக்கு இவ்வளோ லோன்ஸ் கூப்பிட்டு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஒட்டுமொத்தமாகவே லைஃப்பில் இப்போ ஒரு 31 லட்சம், முன்னாடி ஒரு 21 லட்சம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 52 லட்சம் ரூபாய்க்கு மேலே என்கிட்ட எந்த ப்ரூஃபும் எதிர்பார்க்காம, அதாவது இன்ஸ்டன்ட் லோன்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா அது எல்லாத்துக்குமே என்னுடைய கிரெடிட் டிசிப்ளின் தான் காரணம். இந்த சிபில் ஸ்கோர் மட்டும் தான் காரணம். ஓகேவா? என்னுடைய 35 லட்சம் வீட்டுக்கு நானே 21 லட்சம் தான் கடன் வாங்கி மிச்சதெல்லாம் என்னுடைய சேவிங்ஸில் இருந்து எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நகையை விற்று நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த லாவண்யாக்கு இவ்வளோ பணம் கொடுத்தும் வேஸ்ட்டு தான் ஆச்சு. இந்த ஃபோட்டோவில் இருந்த இந்த லாவண்யாவோட புருஷன் அந்த இத்திஷ், அதுங்க 2 பேரும் தான் என்னை இவ்வளோ பணத்தையும் வாங்கி ஏமாற்றிட்டானுங்க. எவ்வளோ சுருட்ட முடியுமோ என்கிட்ட என்னை ஏமாற்றி எனக்கு கிடைக்கிற அந்த இன்ஸ்டன்ட் லோன்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி அவங்க எப்படியாவது காசை சுருட்டணும்னு நினச்சிருப்பாங்க. இல்லைனா அவங்க வெளியில் எங்கேயாவது கந்து வட்டிக்கு வாங்கியிருந்தா அதுக்கு போயிட்டு வட்டி கட்டணும்னு சொல்லிட்டு என் காசெல்லாம் பிடுங்க தான் பார்த்தாங்களே தவிர என்கிட்ட வாங்குற கடனுக்கு இஎம்ஐ கட்டணும்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே மனசே இல்லை போல. அவங்க எப்படியாவது என்னை நடுரோட்டுக்கு கொண்டு வரணும் தான் ஆசைப்படுறாங்க. ஸோ என்னுடைய மோஸ்ட் ஆஃப் த உறவுக்காரங்க அப்படி தான் இருக்காங்க. நான் எப்போ அழிவேன், நான் எப்போ சாவேன்னு என்னுடைய அக்கத்து பக்கத்துக்கார புறம்போக்கு நாய்ங்களும் அந்த பன்னாட நாய்ங்களும் அதுங்க இப்படி தான் டார்ச்சர் பண்ணுதுங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரே இம்சையாக இருக்குது. எப்படி நான் இதிலிருந்து வெளியில் வர போகிறேன்னு தெரியல. எப்படி நான் என்னை காப்பாற்றிக்க போகிறேன்னு தெரியல. எனக்கு பண நஷ்டம் தான் ஆகுது. எனக்கு யாரும் எந்த சொத்து சுகமும் கொடுத்துட்டு போகலை. எனக்கு மற்றவங்க மாதிரி புறம்போக்கு வாழ்க்கை அமையல. ஆனால் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சு சேர்த்த காசு என்னை விட்டு போகுது தெரியுமா? இதை நினச்சாலும் எரிச்சலாக வருது. பிபி ஏறிக்கிட்டே இருக்குது.